நீர்நிலை பாதுகாப்பு என்ற பெயரில் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் 65 ஏரி குளங்களை தூர்வாரி அந்த மாவட்ட ஆட்சியரின் துணையோடு தூர்வாரிய அருமை தோழர் அசோக் அவர்களை பேசுமாறு அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த கடும் மழையிலும் மக்கள் உணவுக்காக போராட வந்த அனைத்து தோழர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடமழை பெஞ்சாலும் நம்ம இங்க இந்த போராட்டம் ஓய போவதில்லை. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதிகாரின்ற வார்த்தையே தப்பு. ஏன்னா அதிகாரம் பண்றவங்க தான் இன்னைக்கு அதிகாரியாவே இருக்கிறாங்க. அந்த அதிகாரன்றது மாவட்ட ஆட்சியர்ன்றத கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் போய் அவர்கிட்ட பல பிரச்சனைக்காக போயிருந்தோம். உடனே அன்னைக்கே தீர்வு காண்ற ஒரு இதை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செஞ்சாரு. நான் இன்னைக்கு காலையில நாங்கள் சாயங்காலம் போட்டோம். ஆனால் 72 மணி நேரம் பிரச்சாரம் பண்ண பாஜக எல்லா பர்மிஷனும் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு மக்களுக்காக போராட வந்த எங்களை சாதாரணமா இந்த மழைக்கால கலைச்சலான ஒரு முடிவுக்கு இந்த சாமியானாவை நம்ம காவல்துறை அதிகாரிகள் எடுத்தாங்க. ஆனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் அருண் ஐஏஎஸ் பண்ண தப்பு என்னன்னு மட்டும் மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் அந்த புது மாவட்ட ஆட்சியர் அவங்க நியமிச்சாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நேற்று மாத்தின ஒரு டிஜிபியை எல்லா பிளாட் நியூஸும் போடுறாங்க, ஒரு வெள்ளை அறிக்கை இருக்குது, எல்லா பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டாருன்றத இங்க இருக்கிற உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு ரகசியமா அவர் மாற்றத்துக்குரிய அதிகாரத்தை யார் கொடுத்தா அதுக்கு உண்டான வெள்ளை அறிக்கை ஏன் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வெளியிடல. இதெல்லாம் எதை எப்படி யார் அதிகாரம் கொடுத்தது? இன்னைக்கு சொல்றாங்க நான் பண்ணல. அப்ப யாரு பண்ணாமீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டீங்க? எதனால அவர் மாற்றப்பட்டாரு? அவர் என்ன தப்பு? ஒருத்தவங்களுக்கு கொரோனா வர்றது தப்பா? இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளுநருக்கு கொரோனா அவர் என்ன தூக்கி கடைசி வேற ஆளுநரா போட்டீங்க? கொரோனா முடிச்சுட்டு அவர் பணி செய்யல. ஏன் அவ்வளவு அவசரமா அந்த தேர்தல் நடத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? மற்ற மாநிலத்தெல்லாம் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை தேர்தலை தள்ளி போறீங்க. இங்க மாவட்ட ஆட்சியர் ஏன் நீங்க மாத்துறீங்க? அவ்வளவு அவசரமா இந்த தேர்தல் நடக்கணும்னு இன்னும் அவசியம் இருக்குதுங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல எல்லா துறையிலையும் மேல அதிகாரியாக இருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவங்க பாத்தீங்கன்னா நான் பொதுவாக ஏதாவது ஒரு நகராட்சிக்கு போவேன், டெய்லி போவோம். ஒரு வித்தியாசம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போனா பக்கமா சுத்தமா இருக்கும், எல்லாமே சீட்ல உட்காந்து பார்த்தா ஆளுநர் வராங்க. அப்ப ஆளுநர் வந்தா நீங்க எல்லாம் பணி செய்யறீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல மக்களோ வந்தா ஏன் நீங்க அலட்சியமா இருக்கீங்க? அப்ப தப்பு யாருது? ஏன் நீங்க யாரு வந்தாலும் நீங்க ஒரே மாதிரி அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ஆளுநர்னா உங்களுக்கு அவ்வளவு பயமா? அவங்க 2 கொம்பா மச்சிது, ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க? இன்னைக்கு இப்போ வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியரை பத்தின அவங்களுடைய எதன் அடிப்படையில் அவங்க வந்தாங்கன்றது சில இதை நான் புகைப்படங்கள் வேற முகநூல்களில் பதிவிட்டேன். அவங்க ஒரு 3 போட்டோ பார்த்தேன். அவங்க கூட வாக்கிங் போகிறது, அவங்களுக்கு மழையில் கொடை பிடிக்கிறது, அவங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்கிது. முக்கியமா என்னன்னா ஒரு பாஜக போட்ட பதிவை ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீட்வீட் பண்ணதால இவங்க பாஜக ஆதரவாளர் திட்டமிட்டு தெரியுது. அப்படி அந்த இது தெரியும் போது இவங்க எப்படி இந்த தேர்தலை நேர்மையான முறையிலையும் மக்களுக்கான முறையில் நடத்துவாங்கன்னு நம்ம புதுவை மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதை கேட்டா நான் சொல்ல தேவை. அப்ப இது மக்களுக்கு தெரியணும். மக்கள் இன்னைக்கு களத்துல இறங்குற எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்க களத்துல பண்ணிடுறாங்க. முத்தால்பேட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சாப்பாடு கிண்டிட்டு ஒருத்தன் தண்ணியில நின்று தார்பா குத்துனது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆளுநர் மாளிகை விட்டு கீழே வர மாட்டாங்க. அப்படியே சுத்தி இருந்தா அவங்களுக்கு கொரோனா வந்துடும். கொரோனா வந்துட்டா வேற ஆளுநரை மாத்திடுவாங்களோ ஒரு பயமோ நம்மன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு கொரோனா பீரியட் காலத்துல 9 மாசமா இவங்க மக்களை சந்திக்கிறதே நிறுத்திட்டாங்க. மக்களே இன்னைக்கு அவங்க சந்திக்க முடியாது. எதா இருந்தாலும் வீடியோ கான்பரன்சிங் முறையில நீங்க சந்திக்கலாம். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். இதுதான் அவங்க மெத்தட். ஏன் நீங்க மக்களை சந்திக்க மாட்டீங்க? இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இரவு பகல் மாறாம இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாமே பசின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு காட்டாமலே இந்த கொரோனாவை கடந்து வந்தது புதுச்சேரி மாநிலம். பசியால யாருமே இறக்கல. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா 3 வேளையும் சாப்பாடு கிடைக்க வச்சு
அந்த பழங்குடியின மக்களுக்கு அவங்க தேவைகளை ஒரு பாகூர் ஒரு இன்னும் இந்த பக்கத்துல ஒரு இடம் இருக்கு ஒரு களம், அதுல வந்து இவர் மண்ணவாரி கொட்டி அதுல வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணா இவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா அந்த களத்திலே வாழ்ந்து இருக்கிறாங்க. பல விஷப்பூச்சிகள் இது வந்து அந்த குழந்தைங்களை கடிச்சு இது வரைக்கும் 2 குழந்தைங்க கிட்ட உயிரிழந்து இருக்குது. அந்த ஒரு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க 4 வருஷமா இந்த மாநிலத்துக்கு வந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க? நாங்களா தான் இருக்கிறோம், இன்னும் வந்து மேல போல இருக்க கீழே தான் போயிட்டு இருக்கிறோம். 23 IAS ஆபீசர், ஒரு IAS ஆபீசருக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அவங்க வந்து அவங்களால மக்களுக்கு என்ன பயன்? நான் வேணா சவால் விடுறேன், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருணை தவிர இங்க இன்னொரு IAS ஆபீசர் பேரை யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அப்ப ஏன் இதெல்லாம் எதனால வந்தது? மக்களோட மக்களா அவர் வந்து இருந்தாரு. தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆட்சியரா அவர் செயல்பட்டிருந்தாரு. மற்றவங்களுக்குலாம் வந்து இவங்களுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லா பதவியும் கிடைக்கும். அவங்க பணிக்காலம் முடிஞ்சாலும் அதை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எல்லா சலுகையும் செய்வாங்க. ஆனா ஒரு மாநில துணைத் தலைவர், பாஜகவோட துணைத் தலைவர் நேற்று ஒரு கண்டன அறிவிக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் நாராயணசாமி அவர்கள். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இல்லை. மாவட்ட ஆட்சியரை மாற்றினதுக்கு முக்கிய காரணம் நாராயணசாமி அவர்கள். ஆக காங்கிரஸ் அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு ஒரு பாஜக வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து முழு பூசணிக்காய் இல்லை, எதை சொல்ல அதை வந்து சோத்துல மறைகிற கதை தான். இன்னைக்கு சிவப்பு அட்டைக்கு 2200 ரூபா காசு போட சொல்லி 10 நாள் ஆகுது. காசு ஏன் இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரல? எல்லாருக்கும் கையெழுத்து போட்டாங்க, எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க. ஏன் காசு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரல? அது யார் பொறுப்பு? மக்களுக்கு எப்படி தெரியும்? நிதி நிலை செயலாளர் அவர் வந்து இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லாமே கையெழுத்து போட்டாங்க. ஆனா மக்களுக்கு என்னன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லை, முதல்வர் சரியில்லை, காசு போட மாட்டாரு, இவரோட நிர்வாகம் சரியில்லை. இந்த 4 வருஷம் ஆட்சி செஞ்சதே ஒரு பெரிய சாதனை. உண்மையுமே மக்கள் இன்னைக்கு வந்து போய் வேட்டியை பிடிச்சி நிக்கிறாரு. இங்க வந்து இவங்க யாரும் இறங்க வர்றதில்லை. அடுத்தது இந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்ல வந்து பணி செய்யற ஆசிரியர்கள் வந்து முன்னாள் சர்ச்சைக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து டீச்சர்ஸ் என்றதெல்லாம் அவங்க தெளிவா சொல்றாங்க. எங்க கையெழுத்து வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் கையெழுத்து போட்டாரு, எஜுகேஷன் டைரக்டர் கையெழுத்து போட்டாரு, சிஎம் கையெழுத்து போட்டாரு, எல்லாமே கையெழுத்து போட்டாங்க. இந்த அம்மா மட்டும் இன்னும் கையெழுத்து போடாம எங்களுக்கு கொரோனா காலங்கள்ல இருந்து எந்த சம்பளமும் இன்னும் வரல அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. ஏன் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், அவங்களும் மனுஷன் தான், அவங்களும் வேலை செய்ய. நீங்க வந்து கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கும் குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கு. அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து தற்கொலைக்கு சூழ்நிலை ஏன் ஏற்படுத்துறீங்க? நீங்க ஃபைல் பண்ணிட்டு போங்க. யாரு உங்க வீட்டு காசாது? மக்கள் வரி பணம். நீங்க இன்னத்தை ஏன் முறைக்கு இன்னத்தை சாதிக்கிறீங்க? என் மக்களை நீங்க வந்து கஷ்டப்படுத்துறீங்க. அதான் உங்களுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம மாநில அதிகாரிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடிமைப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. எல்லா துறையிலுமே இன்னைக்கு அவங்களுக்கு அடிமையா தான் எல்லாம் காவல்துறை உட்பட எல்லாமே இன்னைக்கு சிங் தான். இது பாண்டிச்சேரியா இல்ல பஞ்சாபான்னு தெரியல, எல்லா அதிகாரிகளும் சிங் தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது, யாருமே படிக்கல, எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உயர முடியாது. இன்னைக்கு வந்து இந்த மழை பெஞ்சு பாண்டிச்சேரியில 200 குளங்களுக்கு மேல வந்து நிரம்பி இருக்குன்னா அதுக்கு காரணம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் என்பதை இங்க ஆணித்தனமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து பல பேர் வந்து அவங்க இனிஷியல போட்டுக்கிறாங்க. யாரு குழந்தை யாரு இனிஷியல் போடுறது? தப்பு தானே. யாரோட கடின உழைப்பை நீங்க வந்து திருடுறீங்க? இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு வாழ்வாதாரமா இருந்த 2 மில்லுல வந்து நீங்க மூடிட்டீங்க. அதுக்கு இது அந்த தொழிலாளர்களுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது மாற்று வாழ்க்கை நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? நீங்க பாட்டுக்கு ஈத்து மூட்டு போயிட்டீங்க. அந்த குடும்பத்துக்குன்னு யாரு பதில் சொல்றது? இது மாதிரி நீங்க கையெழுத்து போட்டாங்க. இன்னும் வந்து அடுத்தது சட்டசபையில் நிறுத்துருங்க. எதுக்கு எலெக்ஷனு? எதுக்கு ஒருத்தர் வந்து மக்களை சந்திச்சு அவங்க விவாதம் பெற்று எதுக்கு? நீங்க மேல இருந்த யாரும் மத்தியில் இருக்கிறவங்களோ அவங்களே ஆண்டு போயிடுங்க. அது வந்து ஹிட்லர் ஆட்சியாக எடுத்துட்டு போகுது. 25 IAS ஆஃபீஸர் நியமிச்சு ஒரு தொகுதிக்கு நீங்க போங்க, போய் பயிர் பாருங்க, எல்லாத்தையும் முடங்குங்க. மக்கள் செத்து புதுசார் ஆகட்டும், பாண்டிச்சேரின்ற ஒரு மாநிலமே அழிஞ்சு சுடுகாடு ஆகட்டும். அதுதானே உங்க நோக்கம். இதை தான் நீங்க பிஜேபி வந்து செஞ்சுனீங்க. பிஜேபி வந்து நீங்க 72 மணி நேரம் பர்மிஷன் யாருங்க கொடுத்தா உங்களுக்கு? ஏன் எங்களுக்கு கொடுக்கல?
நீங்க 4 நாள் நான் பர்மிஷன் கேட்குறேன் போராட்டத்துக்கு, ஏன் உங்களுக்கு தர மாட்டீங்க? அவங்களுக்கு போராட்டம் நிலர் போயிடலாம். அவன் வந்து சாப்பாடு இல்லாமல் லோன் போட்டுருக்காங்க. அப்போ போய் இவங்க வந்து ஜாலியாக அங்கே ஒரு பந்தலை போட்டுன்னு நைட்டில் ரூட் வச்சுன்னு பாஜக போராட்டம். இதான் வந்து பாஜக போராட்டம். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. நாங்கள் மக்கள் உணர்வுக்காக மக்களுக்காக போராட்டம் எங்களுக்கு நாங்கள் போய் சாமான் தூக்கி கடாச்சிங்க. இதுதான் உங்கள் அதிகாரம். இதை உங்களுக்கு சேர்ந்து தான் போராடுறோம். எங்களுக்கே போராடல. எனக்கு இந்த ஒரு லாபம் நஷ்டம் எதுவுமே கிடையாது. என் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த கொட்டு மழையில வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஏன் அவரோட சுயநலத்துக்காக இங்க யாருமே கிடையாது. அதை வந்து ஆணித்தனமா இங்க சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல மனுஷரை சில வந்து நம்ம வந்து கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு லீவ்ல போனா அவரை வந்து மீண்டும் பணியமர்த்தலைன்னா இது வந்து சும்மா ஒரு புலையார் சொல்லி தான். இந்த புலையார் சொல்லியா இப்படி இருக்குன்னா தொடர்ந்து இந்த போராட்டம் எப்படி இருக்குன்றத ஆளுநர் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். இது உடனே நீங்க தீர்வு கண்டு அவரை பணியில் அமர்த்தினா நீங்களும் தப்பிச்சீங்க, உங்க பாஜக கட்சியும் தப்பிச்சது. இல்லைன்னா 2 பேருமே நாங்கள் காலி பண்ணுறோம் பூச்சதில். அதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். நன்றி. வாய்ப்புகளுக்கு அனைத்து தோழர்களுக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன்.